ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக நம்ம திருச்சியில் கேட்கறதுக்கு முன்னாடி கோவைக்கும் நம்ம மதுரைக்கும் கேட்டது அது ரொம்ப வருஷம். சென்னையிலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் திருச்சி கொஞ்சம் காலதாமதமாக இருக்குது. அதுக்கும் காரணம் ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியும். நான் அதாவது அண்ணன் செல்லூர் ராஜ் பொறுத்த வரைக்கும் நான் தயவுசெய்து சீரியஸ் எடுத்துக்காதீங்க. அவரை நீங்கள் நியூ இயர் ஜோக் காட்டி அதை சொல்கிறீங்க நீங்கள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக அரசு உடனடியாக அகற்றும் சொல்லி அண்ணாமலை நடிகர் விஜய் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு பாஜக தலைவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்கள் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போய் பாருங்கள். நீங்கள் தேசிய குற்றங்களுக்கு உண்டான ஒரு ஆவணம் இது இருக்குது, அது எவ்ரி இயர் அவங்க இது பண்ணுறாங்க. அதுபடி பார்க்கும் பொழுது குற்றங்கள் அதிகமாக பெண்களுக்கு குற்றங்கள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற அதிக மாநிலம் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட கடந்த 3 முறை ஆட்சியில் இருக்கிறது யார்? அங்கே பாஜக தான். அங்கே பெண்களுக்கு இந்தியாவிட அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்முறையாக இருக்குது அங்கே தான் நடக்குது. அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் ஆம் ஆத்மின்னு நினைக்க வேண்டாம். டெல்லியை சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? அங்கே இருக்கிற நம்முடைய பாஜக கிட்ட தான் இருக்குது. நாட்டினுடைய தலைநகரே பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த பாதுகாப்பு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் பாம்பே அண்டர் வேர்ல்டு சொல்லுவாங்க, பாம்பேவுடைய தாதாக்களை பற்றி சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதே தாதாயிசம் கேங்ஸ்டரிசம் இன்றைக்கி டெல்லியில் வந்திருக்கு. வாரத்துக்கு ஒரு துப்பாக்கிச்சூடு. இந்த போன வருஷம் 2024 மாத்திரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு. நாட்டுடைய தலைநகரத்திலே பாதுகாப்பு கிடையாது. பட்ட பகலை சுடுறது, குண்டு வைக்கிறது சரி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற பாலியல் வன்முறையை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்தது மிக மோசமான ஒரு தப்பு. அது இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரி நம்முடைய முன்மாதிரியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் நம்பிக்கை இருக்குது. அது சம்பந்தப்பட்ட நபர் தப்பு நடந்து 5 மணி நேரத்துக்குள்ளே அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. அது திமுக நபர் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக நபருக்கு உண்டான அவர் அடையாள ஐடி கார்டு எதை காமிச்சிருக்காங்களா? அதாவது எதிர்கட்சிகள் நீங்கள் ஊடகவியாளர்கள் எதை பண்ணியிருக்காங்களா? தப்பு செய்கிறவங்க பல பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இயக்க தலைவர்கள் வரும்போது கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுக்க இன்னாருக்கு தெரியும்னு சொல்கிறது. அதனால் அவர் புகைப்படத்தை வச்சு ஒரு 4 புகைப்படத்தை வச்சுட்டு அவருக்கு நெருக்கமானவர் இந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த நாடுகளிலே தவறுகள் நடக்குது, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது. வளரும் இந்தியா போன்ற நாடுகளில் தவறுகள் இந்த ஆட்சியில் நடக்கதான் செய்யுது. ஆனால் தவறுகள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. போன ஆட்சியில் அது இருந்ததாங்க கிடையாது. உங்களை போன்ற பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் எதிர்கட்சிக்கார் ரோட்டுக்கு வந்த பிறகு தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இதுதான் இந்த ஆட்சிக்கும் போன ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவேன் நான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.